வணக்கம் பசங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So today we gonna talk about effects of peer pressure on study habits. மேம் ஏன்னா மேம் இந்த பியர் எனக்கு ஃப்ரூட் மட்டும் தான் தெரியும். அது கிடையாது, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள தான் நம்ம வந்து பியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அதில் வந்து என்ன மேம் இவ்வளோ எஃபெக்ட்ஸ் இருக்குது, அது உங்களுக்கு தெரியாது, நான் சொல்லித்தரேன். ஓகே, ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஆல்சோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ எனேபிள் தட் நோட்டிஃபிகேஷன் as well and do follow us on our socials பசங்களா. ஓகே, ஸோ without any further delay we can jump into the video. ஸோ பியர் ப்ரெஷர் அப்படிங்கிறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு பண்ணுறத பார்த்து நீங்கள் வந்து ப்ரெஷர் ஆகுறீங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதில் போத் குட் அண்ட் அதே இப்போ வந்து இதில் வந்து இவ்வளோ குட் இருக்குன்னா அவ்வளோ பேட் கூட இருக்குது. ஓகேவா? ஸோ இட் won't be applicable for many students but applicable for some students as well. ஓகே, ஸோ பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து எதுவுமே பண்ணாமல் அப்படியே நம்ம பாட்டு ஜாலியாக ஃபோன் நோண்டிகிட்டே இருப்போம். எப்போ நான் சொல்கிறேன்னா, இப்போ வந்து நமக்கு லைக் இப்போ ஸ்கூலில் வந்து அந்த என்ன சொல்லலாம், இந்த ஒரு எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு, இந்த டெஸ்ட் சீரீஸ் எல்லாம் முடிஞ்சு, லைக் ப்ரீ போர்ட்ஸ் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரிலாக்ஸேஷனில் நம்ம இருப்போம். ஸோ ரிலாக்ஸேஷன் கிடையாது, ஸ்டடி லீவ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டைமில் படிக்காமல் நம்ம பாட்டு ஜாலியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ தான் நம்ம வந்து போய் சரி நம்ம நண்பன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணும்போது அவன் பாட்டு என்ன சொல்லலாம், லைக் தெர் ஆர் லைக் டூ டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஐ வில் டெல் யூ. நீங்கள் வந்து கேட்பீங்க, மச்சான் என்னப்பா என்ன பண்ணுற அப்படின்னு கேட்பீங்க. அண்ட் ஹி வில் லைக் ஒன்றும் இல்லைடா படிச்சுட்டு இருக்கேன், இப்படி இந்த மாதிரி படிச்சுருக்கேன். என்ன படிச்சுட்டு இருக்கேன்? ஆமாப்பா இப்போ தான் ஒரு 5 சாப்டர்ஸ் முடிச்சிருக்கேன், இனிமேல் இன்னொரு 5 சாப்டர்ஸ் கூட முடிக்கணும், இல்லைன்னா சரி வராது, தோத்துருவேன் அப்படின்னு அவனே சொல்கிறான். அப்போ வந்து யூ வில் ஃபீல் லைக், ஓ என் நண்பனே படிக்க ஆரம்பிச்சிட்டான், அப்புறம் நான் மட்டும் இப்படி படிக்காமல் இருந்தால் எப்படி, அவன் மட்டும் நல்லா போயிடுவானா, நான் மட்டும் எப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தாட் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிவிடுவீங்க, யூ வில் ஸ்டார்ட் டு ஸ்டடி. அண்ட் இது வந்து இன்னொரு விஷயம். ஸோ இப்போ வந்து மற்றவங்க வந்து ஓகே, இப்போ சம் பீப்புள் வில் பி லைக், ஸோ இவங்க வந்து இதெல்லாம் பண்ணுறாங்க, கொஞ்சம் லைக் தே ஆர் டூயிங் குட் அப்படின்னா நீங்களும் வந்து அதே மாதிரி இருப்பீங்க. ஓகேவா? ஸோ இஃப் யுவர் ரூம்மேட், இப்போ வந்து நீங்கள் ஹாஸ்டலெல்லாம் இருப்பீங்க அப்படின்னா, இஃப் யுவர் ரூம்மேட் இஸ் லைக் யூனோ கொஞ்சம் என்ன சொல்லலாம், கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஆர்கனைஸ்டு பர்சனாக இருந்தீங்களா, நீங்களும் அப்படியே ஆர்கனைஸ்டாக இருப்பீங்க. இல்லை அவங்களும் மெஸ்ஸியாக இருந்தீங்கன்னா நீங்களும் மெஸ்ஸியாக இருப்பீங்க. ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் த வைப்ஸ் யூ வில் கெட் அலாங் வித். ஓகே, ஸோ அது ஒரு இது. செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, இப்போ நீங்கள் பியர்ஸ் ஐ மீன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது, ஸோ அவங்க வந்து ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து போத் குட் அண்ட் பேட் வேல இருக்குது. ஸோ இது வந்து இட்ஸ் ஹவு யூ டேக் த பாயிண்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து அவங்க வந்து உங்களுக்கு தெரியாதது ஒன்று உங்களுக்கு சொல்லித்தராங்க. ஸோ எய்தர் யூ கேன் திங்க் லைக், ஓ நல்ல வேலை இவன் இப்போயாச்சும் சொன்னானே, எனக்கு இப்போயாச்சும் தெரிஞ்சதே அப்படின்னு கூட எடுக்கலாம். அண்ட் த செகண்ட் வே யூ கேன் டேக் இட், ஓ டேம் எனக்கு இது தெரியவே இல்லை பாரு, அப்போ நான் அவ்வளோவா படிக்கலை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வி வில் டேக் இன் ஆப்டிமிஸ்டிக் வேஸ். ஓகே, இது கூட நமக்கு தெரியாது. ஸோ நிறைய விஷயங்கள், நமக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வழியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு த சான்சஸ் ஆர் ஹை. ஓகே, ஸோ அதே தான். ஸோ இதான் டெவலப்மெண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட். இப்போ அதுவே நெகட்டிவ்ஸில் போகணும்னு வச்சுக்கோங்க, நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறேன், தெரில. ஓகே, இதுலேயும் நிறையா தான் இருக்குது. அதான் இப்போ வந்து நம்ம இப்போ லைக் அன்னெசரியாக உங்களுக்கு வந்து ஒரு ஃபியர், ஒரு ஆன்சைட்டி அதெல்லாம் க்ரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் யூ வில் பி லைக், ஓகே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகே, நான் வந்து இன்றைக்கி கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஐ கேன் கவர் திஸ், இந்த டே வந்து நான் நாளைக்கு கவர் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு. பட் இல்லை, அதுவே வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதை இன்றைக்கே படிக்க ஆரம்பிச்சு, அவன் என்னை விட நல்லா படிச்சிருவான், என்னை விட அவன் அவ்வளோ இது பண்ணிடுவான், அப்படியே ஒரு ஆன்சைட்டி, will I just லாக் பண்ணிடுவேனா, நான் அப்படியே பின்னாடி போயிடுவேனா, அந்த மாதிரியெல்லாம் ஒரு இதெல்லாம் உங்களுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு திங் என்னென்னா, இப்போ வந்து நான் மோஸ்ட்லி வந்து இந்த எக்ஸாம் ஹாலுக்கு நீங்கள் வந்து போவீங்கள்ல, ஸோ நான் வந்து எப்படி தெரியுமா, நான் வந்து காலேஜ் படிக்கும்போது இப்போ எனக்கு 10 o'clock எக்ஸாம் அப்படின்னா என்னோட ஹாஸ்டல் வாஸ் நியர். ஓகே, ஸோ அதனால் இட் வாஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஒன்லி. ஒரு 5 to 10 மினிட்ஸ்குள்ளாரெல்லாம் எனக்கு வந்து கிளாஸில் ரீச் ஆகலாம். ஸோ நான் வந்து 9:45க்கு தான் என் ஹாஸ்டல்லேருந்து கிளம்புவேன். ஓகே, ஸோ லிட்ரலி ஐ வில் ஜஸ்ட் ரீச் த எக்ஸாம் ஹால் அட் 9:55. த எக்ஸாம் இஸ் அட் 10. பிகாஸ் ஏன்னு நான் சொல்கிறேன்.
ஸோ ஒன்ஸ் ஐ ரீச் பிஃபோர் அப்படின்னா ஒருத்தன் வந்து சப்போஸ் நான் வந்து சம் போர்ஷன் ஸ்கிப் பண்ணியிருப்பேன். ஸோ அது நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன். ஓகே ஐ ஜஸ்ட் ஸ்கிப் தட் போர்ஷன் பட் இட்ஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நானே இருப்பேன். பட் அப்படின்னு திடீர்னு ஒருத்தன் வந்து நிற்பான், இந்த இஃபெக்ட் என்னன்னு சொல்லு பார்ப்போம் அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்து எனக்கு தெரியாமல் இருக்கும்போது ஓய்யோ எனக்கு இது கூடவா தெரியல, இது என்ன நான் கேட்கவே இல்லை அப்படின்னு எனக்கு தோணும். ஸோ விச் ரெடியூசஸ் மை கான்ஃபிடென்ஸ் அண்ட் அது எனக்கு ஆன்சைட்டி பேனிக் மாதிரி ஆயிரும். நான் படித்ததே அதுவே நான் மறந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது வந்து I will just avoid to meet my friends or the students or whoever the friends in my class during exam time. அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகேவா? ஸோ these are the positives and negatives. ஸோ I will suggest இப்போ வந்து நீங்கள் செல்ஃப் ஸ்டடி நான் வந்து எப்படின்னா குரூப் ஸ்டடி ஓகே, எனக்கு வந்து நான் செல்ஃபாக படித்தாதான் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். இட் இஸ் ஆல் அபவுட் த மைண்ட் கேம். ஓகேவா? நீங்கள் மைண்டில் ஸ்ட்ராங்காக எப்படி இருந்தாலும் நீங்கள் 2 சாப்டர் படித்ததே சூப்பராக இதுலேயே நான் வந்து பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு உங்களுக்கு இருக்கலாம். இட்ஸ் ஆல் அபவுட் த மைண்டை நீங்கள் வந்து எப்படி வந்து மேனிப்புலேட் பண்ணி ஷேப் பண்ணுறது தான் லைஃபே. ஸோ திஸ் இஸ் த திங்ஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் பியர் ப்ரெஷரை வந்து பாசிட்டிவாகவும் எடுக்கலாம், இல்லாட்டி நெகட்டிவ். சம் பீப்புள்ஸ் ஃபைண்ட் ஓகே குரூப்பாக படித்தேன், என் நண்பன் சொல்லி தந்தால் தான் எனக்கு புரியும், அப்படி இருக்கிறவங்களுக்கு இட் இஸ் ஃபைன். அப்படி இல்லாதவங்க வந்து டோன்ட் கோ டு தட் வே. குரூப்பாக படித்தாதான்டா செமைய மாஸாக இருக்கும் அப்படின்னலாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ஸோ ஜஸ்ட் ஃபிகர் அவுட் வாட் ஒர்க்ஸ் ஃபார் யூ. குரூப்பாக படிக்கிறதா இல்லை சிங்கிள் தான் பட் செல்ஃபாக படிக்கிறது அப்படின்ட்டு. ஓகே, ஸோ ஐ ஹோப் ஒரு கிளியர் ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஐ ஹாவ் டு டெல் யூ சம்திங் தட் திஸ் இஸ் கோர்ஸ் ப்ரொவைடிங் இன் Xylem. ஓகே, ஸோ தலா ப்ரோ பேட்ச் ஃபார் 11th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ விச் இஸ் அன் ஆஃப்லைன் டியூஷன் சென்டர், டியூஷன் கிளாஸ். ஸோ ஜூன்லேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி 12th படிக்கிற பசங்களுக்கும் தளபதி ப்ரோ பேட்ச் அப்படின்னு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அது May 12th ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, விச் இஸ் அன் ஆஃப்லைன் டியூஷன் கிளாஸ். ஸோ நீங்கள் வந்து என்ட்ரன்ஸ் படிக்கிறதுக்கு லைக் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ் 1 year ரிப்பீட்டர்ஸ் நீங்கள் ரிப்பீட்டருக்கு ஜாயின் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அண்ட் லைக் Xylem இஸ் ப்ரொவைடிங் 100% ஸ்காலர்ஷிப் பை ஒரு எக்ஸாம். நீங்கள் சும்மாலாம் கொடுக்க மாட்டோம், எக்ஸாம் நீங்கள் எழுதணும். அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஸோ எக்ஸாம் வந்து May 25 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. இஃப் யூ ஸ்கோர் அ பிரிட்டி குட் மார்க்ஸ் உங்களுக்கு வந்து 100% ஸ்காலர்ஷிப்போட Xylemத்தில் படிக்கலாம். ஓகே, ஸோ இது எங்கெல்லாம் நடக்குது? எக்ஸாம்ஸ் வந்து கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியில் நடக்குது. ஓகே, ஸோ தேட்ஸ் இட் பசங்களே. இவ்வளோதான் எனக்கு உங்ககிட்ட சொல்ல வேண்டிய விஷயம். இதெல்லாம் வந்து ஜென்ரலான விஷயங்கள் தான், பட் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கிற விஷயம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு இதோட வந்திருக்கேன். ஸோ let me know your thoughts on in the comment section as well. நான் கமெண்ட்ஸ் டெஃபினெட்லி படிப்பேன். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பசங்களா. அண்ட் ஆல்சோ இந்த லைக் பட்டனை லைக் பண்ணிடுங்க. இதோட நம்மளோட வீடியோவை முடித்துக்கொள்ளலாம். அண்ட் ஸோ பை திஸ் I will end this video and I will see you on the next session. This is your Srishma ma'am leaving. Bye bye and take care.